சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாக சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம். சத்யவிரதம் பெருமாளுக்கு சத்யவிரதன்னு ஒரு பேர். அவருடைய விரதம் என்ன அப்படின்னா, ஏன்னா அனுமாரே ராமபிரானை பார்க்கும்போது சொல்கிறார், நீங்கள் ஏதோ விரதத்தோடு வந்திருக்கேன்னு தெரிகிறது, ஆனால் என்ன விரதம் எப்படி என்னங்கிறது எனக்கு புரியல, உங்களை பார்த்தா ஏதோ தீட்சையில் இருக்கிற மாதிரி தெரியறதுங்கிறார். ஏன்னா எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறது தானே விரதம். சகிருதேவ பிரபன்னாய, ஒரு தடவை என்னை பிரபத்தி பண்ணிவிடுங்கோ, நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு பெருமாளுக்கு விரதம். அதனால தான் பெருமாளே திருவாக்கிலேயே ராமபிரானே சொல்கிறார். அதனால தான் நீங்கள் எல்லாரும் பெருமாள் இடத்துல விழுந்துடணும், நான் பிரபத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள் உடனே அனுகிரகம் பண்ணி விடுறார், நான் காப்பாற்றுறேன். அப்படிப்பட்டதான சத்தியத்தில் இருக்கக்கூடியவன் சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம். சத்தியஸ்வரூபனானவன் பகவான், தர்மஸ்வரூபனானவன் பகவான். அதனால தான் ராமபிரானை பார்த்த உடனே சொல்கிறான், ராமோ மாரீச்சன் சொல்கிறான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமனை பார்த்தா தர்மஸ்வரூபமான ராமன்கிறார். தமிழில் தொண்டரப்படி ஆழ்வாள் எழுதுகிற, அறம் சுவராகி நின்ற அரங்கனாருக்கு ஆட்செய்யாதே. அறம்னா என்ன? தர்மம் தானே. அறம் சுவராகி இருக்கக்கூடியதான இந்த நம்ம ரங்கநாதனுக்கு, அவனுக்கு ஆட்செய்யாமல் யார் இடத்துலையோ போறேனே அப்படின்னு கேட்குற தொண்டரப்படி ஆழ்வார். இங்கே பாகவதத்தில் சொல்லும் பொழுது பிரம்மா சரணாகதி பண்ணிக்கிறார். யாரிடத்துலன்னா தேவகியினுடைய கர்ப்பத்தில் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாராம். கிருஷ்ண பரமாத்மா உள்ளே இருக்கார், அவதரிக்க போகிறார். தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வகுஹாசயஹ. தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வகுஹாசயஹ. ஆசிராசீத்யதா பிராச்யாம் திசிந்துரிவ புஷ்கலஹ. தேவக்யாம் வயத்துக்குள்ள கர்ப்பமாக இருக்கக்கூடிய குழந்தை அந்த கிருஷ்ண பரமாத்மாவை கர்ப்பமாக வச்சுருக்காளாம். அந்த தேவகியை பார்த்தா சர்வதேவதா ஸ்வரூபமாக தெரியுறதாம், பெருமாள் உள்ளே இருக்கிறதுனால, வயத்தில் இருக்கிறதுனால. அப்போ பிரம்மா சொல்கிறார், அப்படிப்பட்ட பெருமாள் தேவதைகள்லாம் ஸ்துதி பண்ணுறான்னு பாகவதம். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம். அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்று, அந்த மூன்றுத்தையும் யார் பண்ணுறாலும் சத்தியத்தினாலேயே பெருமாள் பண்ணுறானோ. அதனால் அதான் நம்ம முதல்ல படைப்பது, அப்புறம் காப்பது, அதுக்கப்புறமா அழிப்பது, இந்த மூன்றுத்தையும் பெருமாள் சத்தியத்தினாலேயே பண்ணுறான். மூன்று லோகத்திலையும், கீழ்லோகம் மேல் லோகம் நம்ம இருக்கக்கூடிய லோகம், எல்லா லோகத்தையுமே பகவான் சத்தியத்தினாலேயே காப்பாற்றுறானோ, மூன்று லோகத்திலையும். அதனால் சத்தியமாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறார். சத்தியஸ்ய யோகின் நிகிதஞ்ச சத்தியே. அந்த சத்தியஸ்ய சத்தியம் ரித சத்திய நேத்திரம். பெருமாளுக்கு ரெண்டு கண்ணு, பெருமாளுக்கு ஆச்சரியமாக ரெண்டு கண்ணு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையோ. ரிதம்னு ஒரு கண்ணு, சத்தியம்னு ஒரு கண்ணு. சத்தியம்ங்கிறது வெளிப்படுத்துறது, ரிதம்ங்கிறது மனசில் நினைக்கிறது. அந்த ரிதம்